Shall we start now? Yeah. ஸோ 15th கொஸ்டின் வரையும் பார்த்துருக்கோம். அதில் மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த செட்டில் அகைன் இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் வில் சி தட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் ஸ்டார்ட் வித் இது டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். இது நம்ம பார்த்தது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. டி லிமிடெட் அண்ட் இ லிமிடெட் ஆர் இந்த சேம் இண்டஸ்ட்ரி. டி லிமிடெட் அண்ட் இ லிமிடெட் ஆர் இந்த சேம் இண்டஸ்ட்ரி. இந்த ஃபார்மர் இஸ் இந்த ஃபார்மர் நம்ம யாரை சொல்கிறோம்னா ஃபார்மர்னா டி லிமிடெட். டி லிமிடெட் இஸ் நெகோசியேஷன் ஃபார் த acquisition of later in the sense E limited. Important information about the two companies are there as per their latest financial statement is given below. ரெண்டு பேரோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, டெப்ட்டில் வந்து டெபென்ச்சர்ஸ் இவன் எவ்வளோ வச்சிருக்கான், இவன் எவ்வளோ வச்சிருக்கான், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கான். கிளியரா? அடுத்தது டி லிமிடெட் பிளான்ஸ் டு ஆஃபர் ஏ பிரைஸ் ஃபார் இ லிமிடெட் பிசினஸ் as a whole which will be 7 times of EBITDA reduced by outstanding. Means T Limited is the acquiring company. He plans to offer a price எவ்வளோ கொடுக்கலான்னு பார்க்குறான்னா ஃபார் இ லிமிடெட் பிஸ்னஸ் அஸ் ஹோலாக நான் வாங்கிக்கிறேன், மொத்த பிஸ்னஸையும் வாங்கிக்கிறேன். இட் வில் பி எத்தனை டைம் கொடுக்குறேங்கிறான், 7 times ஆஃப் EBITDA கொடுக்குறேன். அதில் எவ்வளோ வருதோ 7 times ஆஃப் EBITDA போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டில் டெட்டை கழிச்சிடுறேன். ரெடியூஸ்டு பை அவுட்ஸ்டாண்டிங் டெட் டு பி டிஸ்சார்ஜ் பை ஓன் ஷேர்ஸ் அட் மார்க்கெட் ப்ரைஸ். இன்னும் என்னோட ஷேர் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ வருது, சரி 4000 கோடி வருதுன்னு வச்சுக்கோ. அதில் டெட்டோட வேல்யூ 300 கோடி கழிச்சிட்டு 3600 கோடியை 3700 கோடியை என்னோட ஷேர் ப்ரைஸ் எத்தனை 300 ரூபான்னு இருந்துன்னா டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக நான் இஷ்யூ பண்ணிடுறான்ட்டான். யார்? டி லிமிடெட். இ லிமிடெட் என்ன சொல்கிறான், எனக்கு நீ சொல்கிறது இது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இ லிமிடெட் சொல்கிறான் பிளானிங் டு சீக் 1 share in T Limited for every 2 shares held in E Limited. இங்கே ஒரு ஷேர் ஃபார் எவரி 2 ஷேர்ஸுக்கு இங்கே ஒரு ஷேர் வாங்கு. 0.5 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோட கேட்குறான் இ லிமிடெட். கரெக்டாக டேக்ஸ் ரேட் அசியூம் டு பி 30%. கால்குலேட் அண்ட் ஷோ தி இம்பாக்ட். கால்குலேட் அண்ட் ஷோ தி ஃபாலோயிங் அண்டர் போத் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் இவனோட ஆல்டர்னேட்டிவ்ஸில் ஆன்சர் போடணும். அடுத்தது இ லிமிட்டோட ஆல்டர்னேட்டிவ்ல ஆன்சர் பண்ணணும். 2 ஆல்டர்னேட்டிவ் தனித்தனி ஆன்சர் பண்ணணும். சேம் கொஸ்டின் இருக்குது, அதே 6 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். கால்குலேஷன் எக்ஸப்ட் இபிஎஸ் மேபி ரவுண்டட் ஆஃப் டு 2 decimal இன் லேக்ஸ். லேக்ஸில் போடும்போது 2 decimal ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ. க்ரோஸில் போட்டுட்டு 2ல போட்டுறக்கூடாதுன்றான். ஓகேவா? இது எல்லாமே லேக்ஸில் இருக்கா? எல்லாமே லேக்ஸில் இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். நான் நெட் கன்சிடரேஷன் பேயபிள் என்னன்னு கேட்குறானா, ஃபர்ஸ்ட் நெட் கன்சிடரேஷன் பேயபிள். நெட் கன்சிடரேஷன் பேயபிள் இதானே கேட்டிருக்கான். 7 times ஆஃப் EBIDAT. 7 times ஆஃப் EBIDAT. EBIDAT எவ்வளோ இவனுக்கு, சாரி 115.71 அவனோட EBIDAT 115.71. அப்போ 115.71 7 times ஆஃப் 115.71 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 809.97 lakhs வருது. 809. ரெடியூஸ்டு பை அவுட்ஸ்டாண்டிங் டெட்டா. அவுட்ஸ்டாண்டிங் டெட் எவ்வளோ இருக்கு அவனுக்கு, 240 lakhs அவுட்ஸ்டாண்டிங் டெட் இருக்கா. மைனஸ் பண்ணிடு 240 lakhs. டிவைட் மைனஸ் பண்ண 809 மைனஸ் 240 போட்டா 569.97 lakhs தான் நெட் கன்சிடரேஷன் பேயபிள். $569.97. கிளியரா? அடுத்தது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் பை டிஎல் லிமிடெட் கேட்குறானா. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் பை டிஎல் லிமிடெட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட். கரெக்டா? கவனி, எவ்வளோ கொடுக்க போற அவனுக்கு, 569.97 lakhs கொடுக்க போறியா. டிவைடட் பை என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட யாரோட மார்க்கெட் ப்ரைஸ் மேஸ் பண்ணி என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 569.97 lakhs. என்னோட ஷேர் ப்ரைஸ் ஒவ்வொரு ஷேரு 220 ரூபா போகுதா. 569.97 டிவைடட் பை 220 போட்டினா ஆன்சர் 2.59. எக்ஸப்ட் ஃபார் இபிஎஸ் எல்லாத்தையும் 2 digit ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டானா. அப்போ 2.59 lakhs ஆர் 2,59,000. கரெக்டா? அப்போ எத்தனை ஷேர்ஸ் கொடுத்துருக்கான் பாரு, 2,59,000 ஷேர்ஸ். கரெக்டா? அடுத்தது மூணாவது கொஸ்டின் கேட்குறான். இபிஎஸ் ஆஃப் டி லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷனுங்கிறான். இபிஎஸ் ஆஃப் டி லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷன். அதுக்கு என்ன வேணும், இபிஎஸ்க்கு என்ன ஃபார்முலா ஆக்சுவலி, இபிஎஸ் ஆஃப்டர் ஆஃப் டி லிமிடெட் தட் இஸ் கம்பைன்ட் இபிஎஸ்ஸா, கம்பைன்டு. அது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வேணுமா. கொஸ்டின்ல ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்கானா, EBIDAT கொடுத்துருக்கானா.
EB88 அங்கேருந்து நம்ம ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் போடணும். எப்படி சார் போடுறது? போடலாம். EBIDAT எவ்வளோ? 400.86 115.71 400.86 plus 115.71 400.86 400.86 plus 115.71 போட்டால் ஆன்சர் 516.57 மைனஸ் EB88ல் இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கணுமா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்கே 5 இங்கேயே கால்குலேஷன் போட்டுக்கிறேன். 580ல் 10% இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளோ வருது? 58 10% டெபென்ச்சர்ஸா? 580ல் 10% போட்டால் 58 240ல் 12.5% போட்டால் 240 into 12.5% போட்டால் 30 அப்போ டோட்டல் 88 58 + 38 88 வருமா? அப்போ இன்ட்ரெஸ்ட்டு 88. அப்போது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸா? டெப்ரிசியேஷன் எதுவும் இல்லைல்ல, டெப்ரிசியேஷன் இல்லை. அப்போ ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸு எவ்வளோ வருது? 516.57 மைனஸ் 88 போட்டால் 426.57 மைனஸ் டேக்ஸ் 30%. 298.6 கரெக்டா இல்லை தப்பா சொல்கிறேன்? 516.57 மைனஸ் 88 போட்டால் 428 சாரி தப்பா போட்டேன். 428.57 மைனஸ் 30% போட்டால் கரெக்டாக 300 ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கரெக்டா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடணுமா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் இந்த 12 lakh ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா? ப்ளஸ் இவனுக்கு 2.59 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கியா? அப்போ 12 ப்ளஸ் 2.59 ஆட் பண்ணால் 14.59 lakhஸா? இதுவும் லேக்ஸில் இருக்கா? இபிஎஸ் 300 divided by 14.59 போட்டினா 20.56. இதான் இபிஎஸ்ஸா? நியூ இபிஎஸ்ஸா? இங்கே பாரு, இதானே இபிஎஸ். தேர்ட் கொஸ்டின் தானே? நியூ இபிஎஸ் 20.56. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் ஆஃப்டர் டி லிமிடெட் அக்விஷன் கேட்டிருக்கானா? அப்போது எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ்னா ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் வேணும்னா இபிஎஸ் இன்ட்டு பிஇ போட்டால் எம்பிஎஸ் கிடச்சிருமா? இபிஎஸ் 20.56 இருக்கா? பிஇ தெரியாதா? யாரோட பிஇ சப்ஸ்டியூட் பண்ணணும்? அக்வைரிங் கம்பெனி பிஇ. அக்வைரிங் கம்பெனி பிஇ இல்லைனா பிஇ கால்குலேட் பண்ணலாமா? இப்படி கால்குலேட் பண்ணு. பிஇ நீங்கே கால்குலேட் பண்ணுறேன். இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கிறேன் பாரு. ப்ராஃபிட் இவனுக்கு தனியாக போடணுமா? இவனுக்கு மட்டும் தனியாக இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடு. 400.86 கம்பைன்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடாமல் இவனுக்கு மட்டும் தனியாக போடுறேன். 400.86 மைனஸ் 58 இன்ட்ரெஸ்டா? 400.86 மைனஸ் 58 இன்ட்ரெஸ்ட் போடினா 342.86 மைனஸ் 30% டேக்ஸ் போடு. 240 0.002 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 240 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் 12 lakhs. அப்போ இபிஎஸ் 20 மார்க்கெட் ப்ரைஸ் 220 மார்க்கெட் ப்ரைஸ் 220 இபிஎஸ் 20 அப்போ பி என்னவா இருந்திருக்கணும்னா 11 இருந்திருக்கணும். இதை ஒர்க்கிங் நோட் போட்டு நீ கண்டுபிடிச்சிட்டு அந்த பி எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா 20.56 into 11 226.16. கிளியரா சார்? எப்படி சார்? ஒன்றும் இல்லை, அப்படியே இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடு. 400.86 மைனஸ் 58 இன்ட்ரெஸ்ட் 342.86 ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸா? மைனஸ் 30% டேக்ஸ் போட்டால் 240 ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 12 lakh ஷேர்ஸ் போட்டினா இபிஎஸ் 20 இன்டூ என்ன நம்பர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த நம்பர் 22னா 11 வந்துடும். அந்த 11 எடுத்து வந்து அங்கே புதுசாக கண்டுபிடிச்ச இபிஎஸ்ல 11 மல்டிப்ளை பண்ணிடு. ஆன்சர் 226.16. இது போட்டாச்சா மார்க்கெட் ப்ரைஸு? சார் ஸ்டேட் பிரீஃப்லி த அட்வான்டேஜ் ஆஃப் டி லிமிடெட். அட்வான்டேஜஸ் டு டி லிமிடெட் ஆஃப்டர் அக்விஷன். அது கடைசியாக எழுதிக்கோ. அட்வான்டேஜஸ் டு டி லிமிடெட்னு சும்மா தியரி. இப்போ சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கானா? அவனை வாங்கினா என்ன ஆகும்? பெட்டர் மார்க்கெட் ஷேர் கிடைக்குமா? காம்படிஷன் அவாய்ட் ஆகுமா? சினர்ஜி எஃபெக்ட் கிடைக்குமா? அது மூணுத்துல ஏதோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதி விட முடிஞ்சிருச்சு. இப்போ
இதே கான்செப்ட் இதே கால்குலேஷன்ஸை we need to do from யார் பாயிண்ட் ஆஃப் வியூ இ லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூ போடலாமா இப்போ இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுதா யார் பாயிண்ட் ஆஃப் வியூ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் நெட் கன்சிடரேஷன் பேபிள் அடுத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் ஏன் சார் இங்கே ரவுண்ட் ஆஃப் பக்கத்தில் நம்பர் வந்து விட்டீங்க 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லிட்டான் லேக்ஸில் எக்ஸப்ட் ஃபார் இபிஎஸ் அதனால விட்டுட்டேன் அடுத்தது இபிஎஸ் ஆஃப் டி லிமிடெட் கேட்டான் போட்டுடலாம் ரெண்டு பேரோட கம்பைன் ப்ராஃபிட் ரெண்டு பேரோட கம்பைன்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேரோட கம்பைன்ட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் ரெண்டு பேருக்கு டேக்ஸ் 30% கழிச்சா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைட் பை இவனுக்கு 12 lakhs ஷேர்ஸ் எக்ஸிஸ்டிங் இவனுக்கு 2.59 lakhs இஷ்யூ பண்ணியிருப்பேன் டோட்டல் 14.59 lakhs இபிஎஸ் இஸ் 20.56 எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் 20.56 இன்டூ பிஇ கண்டுபிடிக்கணுமா நம்மளோட ஒர்க்கிங் நோட் போட்டு பிஇ கண்டுபிடிச்சலாமா 11 மல்டிப்ளை பண்ணால் கிடைச்சோம் இப்போ யார் பாயிண்ட் ஆஃப் வியூ போட போறோம்னா இ லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா ஃபர்ஸ்ட் நெட் கன்சிடரேஷன் பேபிளா கரெக்டா ரெண்டாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடா டு பி இஷ்யூட் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டாவது கொஸ்டின் தான் ஆன்சர் போட முடியும் ஏன்னா இங்க எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்துட்டான் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 1 ஷேர் ஃபார் எவரி 2 ஷேர்ஸ் ஹெல்டா அப்போ என்கிட்ட எத்தனை ஷேர்ஸ் இருக்கு அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி ஹெல்டு 6 lakhs இன்டூ 1/2 அப்போ எத்தனை லட்சம் ஷேர் அப்போ கன்சிடரேஷன் பேபிள் எப்படி போகணும்னா 3 lakhs இன்டூ 220 rupees 660 lakhs புரியுதா நான் என்ன சொல்றது பிகாஸ் இங்க என்ன கொடுத்துட்டான் நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ண போறோம்ன்ற ருபீஸ்ல கொடுக்காம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட கண்டுபிடிச்சிரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் எப்படி கண்டுபிடிப்ப 1/2 ரேஷியோ கொடுத்துட்டான் 1/2 ரேஷியோ கொடுத்துட்டான் அப்படியே நம்பர் ஆஃப் ஷேர் எக்ஸிஸ்டிங் ஷேர்ல 1/2 பண்ணா நியூ கம்பெனில 3 lakhs ஒரு ஷேருக்கு 220 ரூபா வேல்யூனா மொத்தம் எவ்வளவு கொடுக்க போற 660 வேல்யூ கொடுக்க போற தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் வாட் இஸ் த இபிஎஸ்ன்னு கேட்டிருக்கானா ரொம்ப சிம்பிள் ப்ராஃபிட் ஆல்ரெடி மேலே கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ இந்த இடத்துல அப்படி கீழே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 300 lakhs பிகாஸ் எந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் போட்டாலும் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 300 lakhs தான் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் இவன் 12 lakh ஷேர்ஸ் இவனுக்கு 3 lakh ஷேர்ஸ் அங்கே 2.59 lakh ஷேர்ஸ் வந்தது இப்போ இவன் எத்தனை லட்சம் ஷேர் கேட்குறான் 3 lakhs கேட்குறான் அப்போ 15 lakhs வருமா 300 டிவைடட் பை 15 போட்டா 20ங்கிறது என்னது இபிஎஸ் ஃபோர்த் கொஸ்டின் மார்க்கெட் பிரைஸா அதுவும் சிம்பிள் இபிஎஸ் இன்டூ பிஇயா கரெக்டா 20 இன்டூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 11 பிஇ ஆன்சர் என்ன வந்துடும் 220 இங்கே பாரு சிம்பிளாக முடிச்சிடணும் இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு ஃபர்ஸ்ட் 660 அடுத்து 3 lakhs 300 டிவைடட் பை 15 போட்டா 220 rupees இபிஎஸ் 20 இன்டூ 11 போட்டா 220 மார்க்கெட் ப்ரைஸ் சிம்பிளாக முடிச்சிடலாம் வேண்டியதான் ஓகேவா இந்த கொஸ்டின் கிளியரா திஸ் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா மற்றபடி சேம் கொஸ்டின் நம்பர் 16 கொஸ்டின் நம்பர் 17 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கொஸ்டினோட விசித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா திஸ் சினர்ஜி இம்பாக்ட் ஓகேவா சரி போடலாம் கவன் கவன் ஸோ செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டோம் நம்மளே போடலாம் ஃபர்ஸ்ட் கவனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் சன்ஃப்ளவர் ஓகேவா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துட்டான் எவ்வளோ 20 lakhs 10 lakhs டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 10 lakhs 10 lakhs டிவைட் பண்ணால் இபிஎஸ் 2 1 அதையும் கொடுத்துட்டான் இன்டூ பிஇ ரேஷியோ போட்டினா 10 5 அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா வரப்போகுது 25 rupees கரெக்டா இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டினா 10 lakhs 10 lakhs போட்டினா 200 lakhs 50 lakhs இது என்னது எம் கேப் ஜஸ்ட் டேட்டா நம்மளோட ஜாதகத்தை ஃபில் பண்ணியாச்சு கிளியரா ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் கம்பெனி பிஃபோர் மெர்ஜர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படியே எடுத்து இல்லாமா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் கம்பெனி 200 lakhs 50 lakhs வேல்யூ முடிஞ்சா இங்கே பார் 200 lakhs 50 lakhs ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சுதா அடுத்தது assume the management of RIL estimate that the shareholders of SIL or management of RIL estimate that shareholder of SIL இவன் எஸ்டிமேட் பண்றான் இவன் அக்செப்ட் பண்ணிப்பானா 1 share for every 4 shares held
1 ஷேர் ஃபார் எவரி, இங்கே 4 ஷேர் இருந்தால் இங்கே 1 ஷேர், இங்கே 10 லட்சம் ஷேருக்கு அங்கே 2.5 லட்சம் ஷேர் கொடுக்க போகிறானோ. 1 ஷேர் ஃபார் எவரி 4 ஷேர் ஹெல்டு. வாட் இஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த போஸ்ட் மெர்ஜர் ஆர்ஐஎல், வாட் இஸ் த நியூ பிரைஸ், வார் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பெட்டர் தேன், எல்லா கொஸ்டின் கேட்டான். கரெக்டா? சரி, இங்கே போடலாமா ஆன்சர்? கவனி, இங்கே எடுத்துக்கிறேன். கம்பைன்ட் என்டிட்டி போடவா, ஆர்ஐஎல் கம்பைன்டு போடவா, earnings after tax divided by number of shares, EPS. கரெக்டா? EPS ஒரே நிமிஷம். கவன். ஸோ earnings after tax, ரெண்டு பேரோட கம்பெனி earnings after tax 30 lakhs வந்துருமா? 30 lakhs-ஆ? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 ஷேர் ஃபார் எவரி 4 ஷேர்ஸ் கொடுத்தினா, 1 ஷேர் ஃபார் எவரி 4 ஷேர்ஸ் கொடுத்தினா இந்த 10 லட்சம் ஷேர் அப்படியே இருக்குமா? அவனுக்கு 10 லட்சத்துக்கு 1/4-ஆ? அப்படின்னு என்ன வரும்? 2.5 லட்சம் ஷேரா? அப்போ இங்கே என்ன வரும்? 12.5 லட்சம் ஷேர் வருமா? அப்போ 30 lakhs டிவைடட் பை 12.5 போட்டினா 2.4 lakhs-ஆ? 2.4 ரூபா இபிஎஸ், 2.4 rupees வரும் இபிஎஸ். கரெக்டா? இன்டூ பிஇ மல்டிப்ளை பண்ணா யாரோட பி எடுத்துக்கணும்? நத்திங் இஸ் கிவன்னா டார்கெட் கம்பெனியோட பி, அக்வயரிங் கம்பெனியோட பி 10-ஆ மல்டிப்ளை பண்ணா 24. இது மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேரா? இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 12.5 lakhs மல்டிப்ளை பண்ணா 12.5 இன்டூ 2.4, 12.5 இன்டூ 2.4 எவ்வளோ வருது? இல்லை ஏதோ தப்பு பண்ணுறோம். 30 lakhs, 10 lakhs plus 2.5, 2.4, 2.4 into PE 10, 10 into 12.5 lakhs. சரி, 24 into 12.5 lakhs போட்டினா 300 lakhs. கரெக்டா? திஸ் இஸ் மார்க்கெட் கேப். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். If there is no synergy and effect, இல்லை there is no synergy and effect, what is the market value of the post merger RIL? 300 lakhs கேட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிச்சு. What is the post merger value of RIL na 300 lakhs. What is the new price per share? 24. All the shareholders are better or worse than they before ni கேக்குறானா? அது இங்க போடலாம். இவனோட வேல்யூ எக்ஸிஸ்டிங் வேல்யூ எவ்வளோ? 200. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் RIL-க்கு போடுறேன். நியூ ஷேர்ஸ் எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 10 lakh ஷேர்ஸா? இன்ட்டு புது மார்க்கெட் ப்ரைஸ் 24 rupees-ஆ? அப்போ வேல்யூ 240 lakhs-ஆ? எக்ஸிஸ்டிங் வேல்யூ 200 lakhs-ஆ? 40 லட்சம் கெயின். கரெக்டா? எஸ்ஐஎல்க்கு 2.5 lakh ஷேர்ஸா? இன்ட்டு 24, 2.5 into 24 போட்டினா 60 lakhs-ஆ வேல்யூ? மைனஸ் இது நியூ வேல்யூவா? இதுக்கு பேர் என்ன வேல்யூ? நியூ வேல்யூ. இதுக்கு பேர் நியூ வேல்யூ. இது ஓல்டு வேல்யூ. இதுக்கு பேர் ஓல்டு வேல்யூ ஆர் எக்ஸிஸ்டிங் வேல்யூ. கரெக்டா? மைனஸ் 50 lakhs ஓல்டு வேல்யூவா? அப்போ ப்ராஃபிட் எத்தனை லட்ச ரூபா? 10 lakhs. இப்போ பாரு ஆன்சர் பாரு. போஸ்ட் மெர்ஜர் எஃபெக்ட் டோட்டல் வேல்யூ 300 lakhs. கரெக்டா? மார்க்கெட் வேல்யூ பிரைஸ் 24, ப்ராஃபிட் 40 lakhs, 10 lakhs. both the shareholders are better than they before. இவன் 200 லட்சமா இருந்தா இப்போ 240, இவன் 50 லட்சமா இருந்தா 60. டோட்டல் கம்பெனி வேல்யூ 250-ஆ இருந்தது, இப்போ 300. கிளியரா? சரி, இது ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிச்சாச்சு. அடுத்த தேர்ட் கொஸ்டின். டியூ டு சினர்ஜிக் எஃபெக்ட் the management of RIL estimate that earnings will increase by எத்தனை percentage? 20% earnings என்ன? What is the new merger EPS? நியூ போஸ்ட் மெர்ஜர் EPS என்ன? புது EPS என்ன? புது பிரைஸ் பர் ஷேர் என்ன? இப்போ பெஸ்டா பெட்டரான்னு கேட்குறான். கரெக்டாக திருப்பி இதே கொஸ்டின் போட போற. ஓகேவா? என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இபிஎஸ்க்கு பெஸ்ட் இது போடல. இபிஎஸ்க்கு தட் இஸ் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு என்ன போடல? சினர்ஜி எஃபெக்ட் போடல. இப்போ சினர்ஜி எஃபெக்ட் போட போற. அப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 20 லட்சம் 10 லட்சம் ஆட் பண்ணுறோமா? 20 lakhs ப்ளஸ் 10 lakhs ஆட் பண்ணால் 30 lakhs-ஆ? 30 lakhs-க்கு ப்ளஸ் 20% சினர்ஜி எஃபெக்ட் போடு. 36 lakhs-ஆ? அப்போ இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 20 lakhs ப்ளஸ் 10 lakhs இன்ட்டு 1.2-ஆ? என்ன சொல்லியிருக்கான் படி? The earnings RIL estimate the earnings will increase by 20, total earnings will increase by 20% தான் கொடுத்துருக்கான்.
அதுதான் synergy. Due to synergic effect, the management of RIL estimates that earnings will increase by RIL ஓட earnings will increase by னு கொடுக்கல. RIL estimates the earnings will increase by 20% னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ரெண்டாவது இதுக்கு ஆன்சர் ரெண்டு பேருக்கு சேர்ந்து வந்தால் தான் அதுக்கு பேர் சினர்ஜி. அவனுக்கு மட்டும் தனியாக வந்தால் அதுக்கு பேர் சினர்ஜி கிடையாது. ஸோ ஆன்சர் எப்படி வரணும்னா 20 lakhs 20 lakhs plus 10 lakhs டோட்டல் எவ்வளோ வருது 30 lakhs into 1.2 போட்டினா ஆன்சர் 36 lakhs divided by number of shares 12.5 lakhs 36 divided by 12.5 போட்டினா 2.88 EPS into PE போட்டினா 10 ப்ரைஸ் வந்து 28.8 வரும் கரெக்டா. இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டினா 12.5 lakh ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணினா 28.8 into 12.5 மல்டிப்ளை பண்ணினா 360 lakhs கரெக்டா. இப்போ வாட் இஸ் த நியூ மெர்ஜர் இபிஎஸ்ன்னு கேட்பான். நியூ மார்க்கெட் வேல்யூ இதான், நியூ மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் இதான், முடிஞ்சிச்சு. நியூ இபிஎஸ் கேட்டால் இதான். இப்போ பெட்டர் ஆர் பெஸ்ட் கேட்பான்ல, அப்போ ஆர்ஐஎல்க்கு எக்ஸிஸ்டிங் சாரி நியூ வேல்யூவா 10 lakh shares into 2.88 சாரி 28.8 இதான மார்க்கெட் ப்ரைஸு 28.8 அப்போ 288 lakhs. எக்ஸிஸ்டிங் வேல்யூ 200 lakhs அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு 88 lakhs. அடுத்தது எஸ்ஐஎல்க்கு 2.5 lakhs into 28.8 2.5 into 28.8 போட்டா 72 lakhs மைனஸ் எக்ஸிஸ்டிங் வேல்யூ 50 lakhs கெயின் எவ்வளோ 22 lakhs கெயின். ஆன்சர் பா பெட்டர் தேன் ஆஃப்டர்னு போட்டு முடிச்சிட்டான். ஓகேவா, சரி விடு. 36 lakhs 12.5 lakhs 2.88 10 10 28.8. ஏன் சார் பெட்டர் தேன் ஆஃப்டர்னு போட்டோன்னா ஈவன் அட் 20 எவ்வளோ ப்ரைஸ் இது 4 ஈவன் அட் 24 மார்க்கெட் ப்ரைஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பெட்டர். அப்போ 28.8 மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும்போது கன்ஃபார்ம் அதை விட பெட்டர் சுச்சுவேஷன் தான் இருக்குன்றதுனால ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பி பெட்டர் ஆஃப் தேன் பிஃபோர்னு சுச்சுட்டா ஹவு மச்னு கேட்டு நம்ம குவான்டிஃபையும் பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட்டை. கிளியரா? ஸோ கொஸ்டின் நம்பர் 17 கம்ப்ளீட்டட். ஸோ தென் கொஸ்டின் நம்பர் 18 பேசிக் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 1 ஓகேவா, நீ போடு. ஐ எம் லீவிங் இட் ஃபார் யூ. கொஸ்டின் நம்பர் 19 வில் டூ. ஒன்றுமே இல்லை, இது என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. தி கம்பெனி இஸ் கன்சிடரிங் அக்விசிஷன் ஆஃப் XYZ Limited which has 1.5 crore shares outstanding. எவ்வளோ crore shares outstanding? 1.5 crore shares outstanding and issued. The market price per share is 400. அப்போ 1.5 crore share into 400 rupeesனா 1.5 600 crore. இதான் மார்க்கெட்டோட கம்பெனியோட வேல்யூ. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 12%. அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் எக்ஸ்பெக்ட் கேஷ் அக்ரூவல். நெக்ஸ்ட் 3 இயரோட கேஷ் அக்ரூவல் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் 3 இயரோட கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டான். கேல்குலேட் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவேஷன்றான். சரி ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் 3 இயரோட கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்கானா டிஸ்கவுண்ட் இட் 12% டிஸ்கவுண்ட் பண்ணு. வேல்யூ ஆஃப் கம்பெனி வந்துருமா? இதான் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை 12% டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? வேல்யூ ஆஃப் தி கம்பெனி கிடச்சிருமா? இந்த 250 into 0.893 300 into 0.797 400 into 0.712 போட்டால் 747.15 மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1.5 கோடியா. ப்ரைஸ் என்ன வந்துருச்சு 498.1. அப்போ 498.1 மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் வேல்யூ 747.15. இது ஒரு வேல்யூவா? ஆல்ரெடி அவனே கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா 400 rupees மார்க்கெட் ப்ரைஸா 600 crore மார்க்கெட் வேல்யூவா? இதுதான் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவேஷன். இங்கே பாரு 400 600 மினிமம் இந்த இடத்துல எழுதணும். மேக்ஸிமம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, நான் எழுதுறேன். பிரிண்ட் அவுட்டில் வந்துடும். மேக்ஸிமம் 498.1 747.5 இதுதான் மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எக்ஸாம்பிள் கேட்க மாட்டான் பார்த்துக்கோ. திஸ் கொஸ்டின் நம்பர் 20 அகைன் சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே வில் டூ. Simple Limited and Dimple Limited are planning to merge. Total value of the companies are depend on the fluctuating business condition. The following information is given for the total value, debt plus equity structure of two companies. Simple Limited ஓட 820 வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, 550 வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, 410 வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? 820 வரலாம், 550 வரலாம், 410 வரலாம்.
சார் 820 வந்தாலும் 550 வந்தாலும் 410 வந்தாலும் அவனோட டெட் எவ்வளோன்னு சொல்லிட்டான். திருட்டு பைய சிம்பிள் லிமிட்டெடுக்கு பின்னாடி கொடுத்துட்டு டிம்பிள் லிமிட்டெடுக்கு இங்கே கொடுத்து வச்சிருக்கான். நீ என்ன பண்ணுவ, இந்த இடத்துக்கு 65 எடுத்து மைனஸ் பண்ணுவ. அவசரப்பட்டு எக்ஸாமில் பார்க்காம கண்ணை மறைச்சிடக்கூடாது, படிச்சு பார்க்கணும். அந்த கரண்ட் டெட் ஆஃப் டிம்பிள் லிமிட்டடை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான், சிம்பிள் லிமிட்டடை செகண்ட் கொடுத்துருக்கான். அப்போ இந்த அமௌண்ட்ல டெட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, 460 lakhs. அப்போ 820 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கம்பெனியோட வேல்யூ, 550 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, 410 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மூணு வந்தாலும் டெட் 460 460 460. அப்போ 820 வரும்போது டெட்டோட வேல்யூ 460, ஈக்விட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும், 360. 550 வரும்போது டெட்டோட வேல்யூ 460 தான், மாறாது. ஏன்னா டெட்டோட வேல்யூ ஒரு ப்ராபர்ட்டி தான். வேல்யூ ஆஃப் பிசினஸ்ல எதுதான் ஃபிளக்சுவேட் ஆகும், ஈக்விட்டி. அப்போ 90 ஈக்விட்டியோட வேல்யூ. டெட்டோட வேல்யூ, டெட் பிளஸ் ஈக்விட்டி 460 410 தான் போச்சுன்னா டெட்டோட வேல்யூ 460 இருக்க முடியாதா? ஈக்விட்டி வேல்யூ தாண்டி டெட் வேல்யூ இருக்க முடியாது கம்பெனியில். சரி, நெகட்டிவ் ஈக்விட்டி இருக்க முடியாது. கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துல மட்டும் அவன் என்ன அசம்ஷன் எடுக்கிறான், டெட் பிளஸ் வேல்யூ 410, டெட்டு 410 இது 0ன்னு எடுத்துட்டான். இங்க பாரு, since the company has limited liability, the value of equity cannot be, therefore the value of equity under slow growth will be taken as 0 because of insolvency. And the value of debt is taken as என்னன்னு சொல்லிட்டான், 410 எடுத்துக்கிறான்ட்டான். அப்போ நான் என்ன சொல்றான் பாரு, சிம்பிள் லிமிட்டடுக்கு நான் ஆன்சர் போடுறேன், டிம்பிள் லிமிட்டடுக்கு நீ ஆன்சர் போடு. சரியா? 820 550 410, 820 550 410. கரெக்டா? இதுல டெட் வேல்யூ என்ன வரும், இது டெட் பிளஸ் ஈக்விட்டியா. அப்போ டெட் வேல்யூ 460 460, இங்க 460 வரணும். ஆனா அவன் என்னன்னு எடுத்துக்கிறான், 410 எடுத்துக்கிறான். அப்போ ஈக்விட்டி வேல்யூ எவ்வளோ, 820 மைனஸ் 460 360, 550 மைனஸ் 460 110 90 90. இங்க இப்போ வேல்யூ ஆஃப் கம்பெனி கேட்குறான், ஈக்விட்டி 360 90 0 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? என்ன பாசிபிலிட்டி, 0.2 0.6 0.2. கரெக்டா? இது ப்ராபபிலிட்டி. மல்டிப்ளை பண்ணா 360 இன்ட்டு 0.2 72, 90 இன்ட்டு 0.6 54 0வா. அப்போ 72 ப்ளஸ் 54 126. இது டெட் வேல்யூ 460 460 410. ப்ராபபிலிட்டி 0.2 0.6 0.2வா. 460 இன்ட்டு 0.2 92, 460 into 0.6 276, 410 into 0.2 82. Value 92 plus 276 plus 82 92 plus 276 plus 82 4. அப்போ இது நடந்ததுன்னா இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இவ்வளோ, இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இவ்வளோ, இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இவ்வளோ. அப்போ வாட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ்னா டெட்டோட வேல்யூ 450. கரெக்டா? ஈக்விட்டியோட வேல்யூ 126, கம்பெனியோட வேல்யூ 576. இதே டூப்ளிகேட் ஒர்க்கிங் நீ டிம்பிள் லிமிட்டெடுக்கு போட்டுடலாமா? நான் சிம்பிள் லிமிட்டெடுக்கு போட்டேன்ல. யூ டேக் திஸ் நம்பர் 1050 825 590. 1050 825 590 இதான நம்பரு. அடுத்த 65 lakhs. அப்போ 65 65 65. அப்போ ஈக்விட்டி வேல்யூ என்னவா இருக்கும், 1050 மைனஸ் 65 போட்டா 985. 825 மைனஸ் 65 போட்டா 760. 590 மைனஸ் 65 போட்டா 525. அடுத்தது ஈக்விட்டி வேல்யூக்கு 985 760 525. வெயிட் 0.2 0.6 0.2. மல்டிப்ளை பண்ணா 985 into 0.2 197, 760 into 0.6 456, 525 into 0.2 105. ஆட் பண்ணா 197 758. இது என்ன வேல்யூ, ஈக்விட்டி வேல்யூ. டெட் வேல்யூ 65 65 65. அப்போ வெயிட் ஆன்சர் போடாமல் 65 தான் வரப்போகுது. இந்த இடத்துல வெயிட் எடுக்க தேவையில்லை. போன சம்மில் 460 460 410 மாறிடுச்சு. அதனால தான் வெயிட் எடுத்தோம். இந்த வெயிட் இந்த இடத்துல 3 சினாரியோலையுமே 65 65 65 தான். நீ வெயிட் எடுத்தாலும் ஆன்சர் என்ன தான் வரப்போகுது,
65 எப்படி வேற நம்பர் வரும்? 65 65 65க்கு எந்த நம்பர் வெயிட் போட்டாலும் ஆன்சர் 65 தான்டா வரும். அப்போ கம்பெனி வேல்யூ 758 பிளஸ் 65 823. இங்க பாரு 823. அப்போ 126 450 758 65. ஓகேவா? ஸோ முடிச்சாச்சு. இது கொஸ்டின் நம்பர் 20 நானே போட்டேன். கொஸ்டின் நம்பர் 21 மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் blended with பிஸ்னஸ் வேல்யூவேஷன். ஓகேவா? சரி போடலாம். கவனி. ஒய் எஸ் லிமிடெட் வாண்ட்ஸ் டு அக்கர் நோ லிமிடெட். எஸ் லிமிடெட் வாண்ட்ஸ் டு அக்கர் நோ லிமிடெட். அந்த கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப் மெர்ஜ்டு என்டிட்டிஸ் கிவன். கேஷ் ஃப்ளோ ஆஃப் எஸ் லிமிடெட் கொடுத்துருக்கான், ஒன்லி எஸ் கொடுத்துருக்கான், மெர்ஜ்டு என்டிட்டி கொடுத்துட்டான். மீன்ஸ் எஸ் பிளஸ் நோ கொடுத்துட்டான். எஸ் பிளஸ் நோ கொடுத்துட்டான், எஸ் கொடுத்துட்டான். ஏர்னிங்ஸ் would have witnessed 5% constant growth rate without merger. Without mergerனா அப்போ எஸ்ஸுக்கு மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 5. வித் மர்ஜர்னா எத்தனை பர்சன்டேஜ்? அந்த அக்கௌண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப்டர் 5 years மீன்ஸ் ஆஃப்டர் 5 years டெஃபினட் growth இருக்கும் தெரியுமா? டெர்மினல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அது கொடுத்துறான். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ் தான்? 15%. நம்பர் ஆஃப் ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் இன் போத் கம்பெனிஸ் பிஃபோர் த மெர்ஜர் இஸ் சேம். பிஃபோர் த மெர்ஜர் இஸ் சேம். அந்த கம்பெனிஸ் அக்ரி டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 0.5 shares of எஸ் லிமிடெட் ஃபார் ஈச் ஷேர்ஸ் இன் நோ லிமிடெட் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கொடுத்துட்டான். You are required to compute the factor value. What is compute the value of S? What is the value of S limited before and after merger? Value of acquisition gain to shareholder of S limited னு சொல்லி few questions கேட்டிருக்கான். என்ன பண்ணணும் நான் சொல்றேன், இந்த கொஸ்டினை நீயே போ. ஃபர்ஸ்ட் எஸ் லிமிட் மெர்ஜ்டு என்டிட்டி எடுத்துக்கோ, மேபி தனியாக கொடுத்து. சரி, ஃபர்ஸ்ட் எஸ் லிமிட்டோட ஷேர் கேஷ் ஃப்ளோவை எடுத்துக்கோ. எடுத்து 15% டிஸ்கவுண்ட் பண்ணா நீ போடுறான் 175 200 320 340 350. 175 200 320 340 350 340 350. இதெல்லாம் என்ன வருஷம்? இயர் 1 2 3 4 5. திருப்பி 50 இயருக்கு என்ன வரணும்? டெர்மினல் வேல்யூ வரணும். அப்போ டெர்மினல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 350 பிளஸ் இது யாரோடது? எஸ் லிமிட்டோடது மட்டும் தானே. வரலன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 5% டிவைடட் பை 15 மைனஸ் 5%. அப்போ 350 பிளஸ் 5% போட்டா 367.5 டிவைடட் பை 10%. 3675. கரெக்டா? இந்த நம்பரை இங்க எடுத்து போட்டுருவியா? டிஸ்கவுண்டட் அட் எத்தனை பர்சன்டேஜ்? 15%. வேல்யூ கொடுத்துருக்கானா? இங்கேயே கொடுத்துருக்கான். 870 756 658. 870 756 658. Then 572 497. 572 497 497 மல்டிப்ளை பண்ணா பிவி ஆஃப் கேஷ் ஃப்ளோ கிடைச்சிருமா? பாரு 175 இன்டூ 0.870. 870 போட்டா 152.25. அடுத்தது 200 இன்டூ 0.756 151.2. அடுத்தது 320 இன்டூ 0.658 210.56. 340 இன்டூ 0.572 194.48. அடுத்தது 350 இன்டூ 0.497 173.95. அடுத்தது 3675 இன்டூ 0.497 மல்டிப்ளை பண்ணால் 1826.475 ப்ளஸ் 173.95 ப்ளஸ் 194.48 ப்ளஸ் 210.56 ப்ளஸ் 151.2 ப்ளஸ் 152.25 ஆட் பண்ணால் 2708,915. 2708,915 பிஃபோர் மெர்ஜரா. இதே ஒர்க்கிங்ஸை இந்த கேஷ் ஃப்ளோ எடுத்து வச்சு கீழே ப்ளஸ் 6% க்ரோத் போட்டு டெர்மினல் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை திருப்பி அதே 15% டிஸ்கவுண்ட் பண்ணால் உனக்கு இந்த வேல்யூ வந்துடும். 5308 வந்துடும். அவன் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் தி வேல்யூ கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெர்ஜரா. இதை ஆஃப்டர் மெர்ஜர் இந்த நம்பர் எடுத்துக்கோ. டெர்மினல் வேல்யூக்கு 620 + 6% டிவைடட் பை 15 மைனஸ் 6% போட்டு
கேபிடலைஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், இந்த நம்பர் நெட்டாக வந்து நிற்கும் டிஸ்கவுண்ட் பண்ணால். இதை நீ போட்டுருவல, நீ தெரியும் நீ போட்டுருவன்ட்டு. அடுத்தது வேல்யூ ஆஃப் அக்விசிஷன் கேட்குறான். அப்போ பாரு, வாங்குறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ 2708, வாங்கினதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ 5308. இது மெர்ஜருக்கு அப்புறம் தானே, இது வாங்கினதுக்கு அப்புறம் இது வாங்கினதுக்கு முன்னாடி. அப்போ மெர்ஜர்னால என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2599 ஆர் 2600. அடுத்தது வாட் இஸ் தி கெயின் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட்னு கேட்குறான். வாட் இஸ் தி கெயின் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட்? இதுக்கு ரொம்ப சிம்பிள். என்னன்னு பாரு, என்கிட்ட ஒரு ஷேர் இருக்குமா? இது வந்து இப்படி எழுதுறேன், இது எஸ் லிமிடெட், இது எஸ் பிளஸ் நோ லிமிடெட். தேவையே இல்லையே, என்னோட வேல்யூ ஆஃப்டர் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் நான் 5308 இருக்கேன், அக்வயர் பண்ணதுக்கு முன்னாடி 2708 இருக்கேன். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அக்விசிஷன்? 2600 தான் வேல்யூ ஆஃப் அக்விசிஷன். இதோட இதுக்கு என்ன கிரியேஷன் நான் பண்ணியிருக்கேன்? பண்ணுறதுக்கு முன்னாடி 2708 என்னோட வேல்யூ, பண்ணதுனால 5308 வேல்யூ. வாட் வேல்யூ ஐ ஹவ் கிரியேட்டட்னா 2600 ஐ ஹவ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் அந்த வேல்யூ எதனால வந்தது? இந்த நம்பர் டு இந்த நம்பர் எதனால சேஞ்ச் ஆச்சு? அதனால தான் வேல்யூ ஆஃப் அக்விசிஷன் சொல்றது. நோ லிமிடெட் வேல்யூ அவன் கேட்கறான், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அக்விசிஷன்ங்கிறான். அப்போ வேல்யூ ஆஃப் மெர்ஜர் என்டிட்டி மைனஸ் எஸ் லிமிடெட் வேல்யூ தான் வேல்யூ ஆஃப் அக்விசிஷன். அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸோட கெயின் எவ்வளோன்னு கேட்கறான். அப்போ என்ன சொல்றான் பாரு, த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன் போத் கம்பெனிஸ் பிஃபோர் த மெர்ஜர் இஸ் சேம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன் போத் கம்பெனிஸ் ஆர் சேம். அப்போ என்டியும் 1,00,000 ஷேர், அவனுக்கும் 1,00,000 ஷேர் அசம்ஷன் எடுத்துக்கலாமா? சும்மா அசம்ஷன். அண்ட் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து 0.5 ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் ஃபார் எவரி 1 ஷேர்ஸ் ஆஃப் நோ லிமிடெட்னா கம்பைன்ட் ஷேர் எவ்வளோ இருக்கும்? இந்த 1 அப்படியே இருக்குமா? ப்ளஸ் இந்த 1க்கு இங்கே எவ்வளோ கொடுக்க போகிறேன்? அப்போ டோட்டல் என்ன ஆகிடும்? அப்போது இப்படி போடுற கால்குலேஷன் கரெக்டானு சொல்லு. இந்த 5308.47 தான் கம்பைன்ட் வேல்யூவா? 5308.47 தான் கம்பைன்ட் வேல்யூவா? இதில் மொத்தம் 1,50,000 ஷேர் இருக்குமா? அது 1,00,000 ஷேர் அக்வயரிங் கம்பெனியோட தான். அப்போது 5308.47 இன்ட்டு 1/1.5 போட்டினா 3538.98 தான் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட் இன் அக்வயர்ட் என்டிட்டி. கம்பைன்ட் என்டிட்டியில் இதான் என்னோட வேல்யூ. என்னோட எக்ஸிஸ்டிங் வேல்யூ 2708.915. டிஃபரன்ஸ் இஸ் 830.065. இதான் கெயின் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு. ஏன்னா இப்போ எப்படி ரொம்ப சிம்பிளாக கொடுக்கணும்னா இந்த கொஸ்டின்ல நம்மளோட ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் இன்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர் இபிஎஸ் இன்டு பி மார்க்கெட் பிரைஸ் பர்சன்ட் இன்டு நம்பர் ஆஃப் ஷேர் ஈக்குவல் டு மார்க்கெட் கேப்ன்ற கான்செப்டே விட்டுட்டு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டிஸ்கவுண்டட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ்ல வில் கிவ் யூ த வேல்யூ ஆஃப் அவனு படிச்சிருக்கோமா பிசினஸ் வேல்யூஷன் சாப்டர்ல, அதில் கொண்டு வந்துட்டாங்க கான்செப்ட். சார் அப்போ இந்த டோட்டல் வேல்யூல எனக்கு எவ்வளோ பங்கு இருக்கும், அவனுக்கு எவ்வளோ பங்கு இருக்கும்னு ஒரு டவுட் வரும்ல. அதுல என்ன சொல்லிட்டான், வேல்யூ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன் போத் த கம்பெனிஸ் பிஃபோர் மெர்ஜர் இஸ் சேம். அஸ்யூம் 1 ஆர் 10 எடுத்துக்கோ. அப்போ 10னா இங்கே 10, இங்கே 5 15 இருக்குமா? அப்போ 10/15 என்னோட ஷேரா, 5/15 அவனோட ஷேரா? அப்போ இதில் 10/15 போட்டாலும் ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது, 1/1.5 போட்டாலும் ஆன்சர் வரப்போகுது, 100/150 போட்டாலும் இது ஆன்சர் தான் வரும். இதுதான் எஸ் லிமிடெடுக்கு கம்பைன்ட் என்டிட்டியில் கிரியேட் ஆன வேல்யூ. ஆனால் இது வாங்குறதுக்கு முன்னாடி அவனோட வேல்யூ 2708.915 தான். அப்போ வேல்யூ கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் மெர்ஜர் இஸ் 830.065. கிளியரா? ஸோ திஸ் கொஸ்டின் மார்க் இட் அஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்கிற கொஸ்டின். ஓகேவா? இம்பார்ட்டன்ட், வெரி சிம்பிளா. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ, சரி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஃபர்ம் டிஸ்கவுண்டட் அட் கேஓ வில் கிவ் யூ வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஏபிசி லிமிடெட் இஸ் intending to acquire XYZ Limited by way of merger. ABC Limited wants to acquire XYZ Limited by way of merger. The following information is available in respect of these companies. அப்படின்னு சொல்லிட்டான். ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டான், ரெண்டு பேரோட ஏர்னிங்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டான், பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கொடுத்துட்டான், பி ரேஷியோ கொடுத்துட்டான். டிட்டர்மைன் தி மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏபிசி. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ acquiring company can we call them as buyer னு சொல்லலாமா? பையர்னு சொல்றேன். யார? அவன் தான் வாங்க போறான். இப்போ நீ போய் ஒரு ரோட்ல கடையில் இருக்கிறவன்ட்ட தக்காளி வாங்குறேன்னு வச்சுக்கோ. அவன்கிட்ட போய் பேரம் பேசிட்டு 100 ரூபா 30 ரூபான்றான் கிலோன்னு வச்சுக்கோ. நான் 25 ரூபா தான் தருவேன், 23 ரூபா தான் தருவேன், 22 ரூபா தான் தருவேன்னு சொல்லுவியா?
30 ரூபா இல்லை, ஐ வில் பே மினிமம் 50, சரி மினிமம் ஐ வில் பே 50 60 சொல்லிடுவேன். கம்மியாக தான் பேசுவோம். மீன் ஐ கேனாட் பே மோர் தேன் திஸ் அமௌண்ட் சொல்லுவோம். ஐ கேனாட் பே மோர் தேன் 25, ஐ கேனாட் பே மோர் தேன் 20, ஐ கேனாட் பே மோர் தேன் 23, இப்படி தான் பேசுவோம். அப்போ பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் ஆல்வேஸ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஐ கேன் பே தான் பையர் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அக்வயரிங் கம்பெனி இஸ் ஆல்சோ நோன் அஸ் பையர். நான் இப்போ பையராக இருக்கேன்னா ஐ வில் சே ஐ கேனாட் பே மோர் தேன் 300, ஐ கேனாட் பே மோர் தேன் 200 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேக்ஸிமம் உச்ச வரம்பை தான் நான் சொல்லுவேன். இப்போ செல்லர், நான் தான் தக்காளி விற்கிறோன்னு வச்சுக்கோ. சரி, எனக்கு 20 ரூபாய்க்கு மேலே நான் 1 ரூபா கூட வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன்னா மினிமம் 20 ரூபா வேணும்னு சொல்லுவேன். அப்போது when it comes to target company point of view, it's called selling company. கரெக்டா? they will propose the minimum. கரெக்டா? சரி, ஏன் சார் நாளைக்கு இந்த கொஷினில் வாட் இஸ் தி மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு கேட்காம வாட் இஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏபிசி, ஏபிசிங்கிற யார் இந்த இடத்துல அப்படின்னாலே ஏபிசின்னு வந்தாலே அது என்ன ரேஷியோ தான்? மேக்ஸ். when it comes to XYZ னு வந்தாலே அது என்ன ரேஷியோ தான்? even though the same is not provided in the question. நாளைக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் இதே கொஸ்டின் எனக்கு கேட்க சொன்னானா மேக்ஸிமம் மினிமம்ன்ற வார்த்தையை தூக்கிடுவேன். வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏபிசின்னு கேட்பேன். என்னோட அக்செப்டபிள் ஷேர் ஹோல்டர் என்னன்னா இதான் மேக்ஸிமம் ரேஷியோ. பிகாஸ் த பையர் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஆல்வேஸ் மேக்ஸிமம் அண்ட் த செல்லர் பாயிண்ட் ஆஃப் டார்கெட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஆல்வேஸ் தி மினிமம். எனக்கு மினிமம் இவ்வளோ அமௌண்ட் அது வேணும்னு கேட்பான். சரி, இப்போ ஓகே, கான்செப்ட் ஆவா அக்வயரிங் கம்பெனியில் போயிட்டு ஹவு மச் you can pay to acquire them னு கேட்குறேன். ஓகேவா? அதுதான் மேக்ஸிமம் ரேஷியோ. ஹவு மச் மேக்ஸிமம் யூ கேன் பே, ஹவு மச் மேக்ஸிமம் அமௌண்ட் யூ கேன் பே டு அக்வயர் தெம்னு கேட்குறோம். இதான் இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆர் ஹவு மெனி மேக்ஸிமம் ஷேர்ஸ், அவன் ஒரு ஷேருக்கு 2 ஷேர் கேட்குறான், கொடுக்கறதுக்கு எவ்வளோ உன்னால மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், யாரு அக்வயரிங் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறான், கம்பைன்டு வேல்யூ ஒன்று இருக்குல்ல, கம்பைன்டு வேல்யூ. எப்படி அவனை அக்வயர் பண்ணால் ஒரு கம்பைன்டு வேல்யூ வரும் தெரியுமா? அந்த வேல்யூவில் என்னோட எக்ஸிஸ்டிங் வேல்யூ இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் அவனுக்கே கொடுத்துறேன்றான். கம்பைன்டு மார்க்கெட் கேப்ஸ் எக்ஸாம்பிள் 300 crores வருதுன்னு வச்சுக்கோ. என்னோட எக்ஸிஸ்டிங் வேல்யூ 250 crore, மீதி 50 crore நான் யாருக்கு கொடுத்துறேன்றான். மீதி 50 crore மார்க்கெட் கேப் நான் யாருக்கு கொடுத்துறேன்றான், டார்கெட் கம்பெனி கொடுத்துறேன்றான். அப்போ என்னோட வேல்யூ தேயாம, என்னோட வேல்யூ தேய்ச்சி நான் அவனை அக்வயர் பண்ண முடியாது. 300 கோடியில் நான் 220 கோடி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் எத்தனை கோடி வச்சிருந்தேன், என்னோட மார்க்கெட் கேப் எவ்வளோ 250, பரவாயில்ல நான் 220 எடுத்துக்கிறேன், மீதி 30 அவனுக்கு அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. ஹவு மச் ஐ கேன் பே மேக்ஸிமம்னு கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் வேல்யூ தேயாமல் புது கம்பைன்டு வேல்யூவில் என்னோட எக்ஸிஸ்டிங் வேல்யூ நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சத்தை நான் யார்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடி, யார்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடி, டார்கெட் கம்பெனி கொடுக்கறதுக்கு ரெடி. அப்போ மேக்ஸிமம் மார்க்கெட் கேப் நான் அவனுக்கு எவ்வளோ தான் கொடுக்கலாம், 50 crore டிவைடட் பை ஷேர் பிரைஸ் 10 ரூபான்னு வச்சுக்கோ, 5 கோடி ஷேர்ஸ் கொடுப்பான் அவனுக்கு. இதான் மேக்ஸ். அப்போ மேக்ஸிமம் ரேஷியோ என்ன தெரியுமா? வித்தவுட் டைல்யூட்டிங் த மார்க்கெட் கேப், வித்தவுட் டைல்யூட்டிங் தி அக்வயரிங் கம்பெனி மார்க்கெட் கேப், மீது எல்லாத்தையுமே ஐம் ரெடி டு பே டு யாரு, டார்கெட் கம்பெனி. சி ரெண்டாவது, திஸ் இஸ் தி மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, not the agreed exchange ratio. Means I can maximum give you 50 crores market cap, but I need not to give 50 crore market cap to you. I may give 30 crore, 40 crore, 20 crore, but maximum எவ்வளோ நெகோஷியேட் பண்ணாலும் I cannot go beyond 50 crore. இந்த இடத்துல கான்செப்ட் தவிர இட்ஸ் நாட் தட் ஐ எம் ரெடி டு பே 50 crore கிடையாது. ஐ எம் ரெடி டு கிவ் திஸ் 5 crore ஷேர்ஸ்ன்றது கிடையாது. மேக்ஸிமம் அமௌண்ட் ஐ கேன் கோ வித்தவுட் டைல்யூட்டிங் மை செல்ஃப் எவ்வளோதான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் இந்த டீல் வந்து இந்த இடத்துல முடியல, 5 கோடி நான் 5 கோடி ஷேர் தரேன்னு நான் சொல்லலை. என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு தான் கேட்குறேன், அக்செப்டபிள் தான் கேட்குறேன். நான் உனக்கு கொடுக்குறேன்றதை ஒத்துக்கல, அக்ரீடு சொல்லல, அக்செப்டபிள். என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும். சேம் வே புது கம்பைன்டு வேல்யூவில் மெர்ஜ்டு என்டிட்டியோட கம்பைன்டு வேல்யூவில் யாரோட கம்பைன்டு வேல்யூவில் டார்கெட் கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் கேப்பை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரிமைனிங் இதோட எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் கொடுத்துட்டு ரிமைனிங் இவன் எடுத்துக்கிட்டான்னா அதுதான் மினிமம். ஃபர்ஸ்ட் இவனுக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் இவனுக்கு கொடுத்தா மேக்ஸிமம்,
ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துரு. யார் பாயிண்ட் ஆஃப் வியூ? டார்கெட் கம்பெனி எனக்கு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கொடுத்துரு. இதுக்கு கீழே என்னால அவன் கம்பெனியில் வர முடியாது. நான் ஆல்ரெடி ஒரு 300 கோடி மார்க்கெட் கேப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கம்பைன்ட் என்டிட்டி 1500 கோடி மார்க்கெட் கேப் வருது. அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் 300 கோடி கொடுத்துரு. அப்போ ரிமைனிங் 1200 கோடி நீ எடுத்துக்கோ. அப்போ அது என்ன, அதுக்கு நான் ஒத்துப்பேன்னு சொல்லலை. ஆனால் மினிமம் எனக்கு எத்தனை கோடியாவது வேணும். இப்போ என் கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டருக்கு நான் கிரியேட் பண்ணி வேல்யூ 300 கோடி. இப்போ நான் ஒன்றரை எடுத்து கொடுத்து அது 250 கோடிக்கு அடமான வச்சேன். ஷேர் ஹோல்டர் என்ன கேட்க மாட்டானா? அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வேல்யூ கொடுத்துரு, ரிமைனிங் வேல்யூவை நீ எடுத்துக்கோ. அப்படி போட்டால் அது என்ன ரேஷியோ? மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடலாமா? 1200 400 நான் ஏஎக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 1200 400. அடுத்தது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 400 200 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 400 200. இது லேக்ஸில் தானே இருக்குது, லேக்ஸில் இருக்குது. அப்போ டிவைட் பண்ணால் 1200 டிவைட் பை 400 போட்டால் 3 EPS. இங்கே 2 EPSஆ இன்ட்டு பி. கொஸ்டின் கொடுத்துருக்கானா 87 14 இது MPS இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸா 400 200 மல்டிப்ளை பண்ணால் 400 into 24 9600 14 into 200 2800. இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் சினாரியோ போட்டு வச்சுட்டேன். இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாரு. வாட் இஸ் த மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ABC? இந்த பி ரேஷியோ ஆஃப் த கம்பைன்டு ஃபார்ம் எவ்வளோவாம்? பி ரேஷியோட கம்பைன்டு ஃபார்ம் என்ன ஆகுதான்? 8. அப்போ கம்பைன்டு மார்க்கெட் கேப் கண்டுபிடிக்கணுமா? கம்பைன்டு மார்க்கெட் கேப் இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஷேர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அதெல்லாம் போட முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ தெரியாது. நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ தான் கேட்குறான். அப்போ இது 1600 இங்கே போட்டு ஆன்சர் போட நம்மளால முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறேன், 1600 ப்ராஃபிட் இன்ட்டு டேரெக்டாக பிஇ என்னன்னு கொடுத்துட்டான், 8ன்னு கொடுத்துட்டானா. போட்டால் ப்ராஃபிட் இன்ட்டு பி டேரெக்டாக மார்க்கெட் கேப் கிடச்சிரும்னு சொல்லியிருக்கேனா. அப்போ 1600 இன்ட்டு 8 எவ்வளோ வருது? 12800. இதில் மேக்ஸிமம் ரேஷியோ கேட்குறானா 12800. இதில் மேக்ஸிமம் ரேஷியோ கேட்குறானா. ஃபஸ்ட்டு எனக்கு 9600 எடுத்து வச்சிரு. ரிமைனிங் அவனுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடி. எவ்வளோ அமௌண்ட்டு? 12800 9600 3000. இதுதான் என்னால் கொடுக்க முடியும். சார் அவன் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு கேட்டிருக்கானா, மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு கேட்டிருக்கான். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு கேட்டிருக்கான். அப்போது 9600 3200 இங்கே பார். இது மார்க்கெட் கேப்பா? அக்வயரிங் கம்பெனிக்கு ஒன்று மட்டும் மாறாது. என்னன்னு கேட்டால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஒத்துக்கிறியா? அக்வயரிங் கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பிஃபோர் மெர்ஜர் ஆஃப்டர் மெர்ஜர் சேஞ்ச் ஆகாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா? அப்போ மார்க்கெட் கேப் 9600னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னவா இருக்கும்? 400 ஷேர்ஸ் தானே, மாறாதுல்ல. அப்போ 9600 டிவைடட் பை 400 போட்டால் ப்ரைஸ் என்னவா வந்துடும்? 24 வந்துருமா? இந்த இடத்துல இது மார்க்கெட் கேப்பா? டிவைடட் பை பிரைஸ். இந்த 24 எடுத்து போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வருது பாரு, 133.33. அப்போ இதுதான் நியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி ப்ரொவைடடா. நியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் ஏ லிமிட்டடா. அப்போ பாரு எக்ஸிஸ்டிங் ஷேர் எவ்வளோ வச்சிருக்கான் அவன்? 200. நியூ ஷேர்ஸ் என்னால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? 133.33. 133.33 டிவைடட் பை 200 போட்டினா 0.66. 0.66 is to 1. அப்போ ஒரு ஷேருக்கு நாங்கள் 66.66 ஷேர்ஸ் தரேன். கிளியரா? அவனோட ஒர்க்கிங்கை நீ எடுத்து பார்க்கணுமே, அந்த பிரமாதத்தை பாரு. வியந்து போயிடுவாங்க. எந்த கால்குலேஷன் போட்டு இந்த டி அவன் எப்படி சால்வ் பண்ணா நீ கண்டுபிடிச்சினா வியந்துருவேன். உட்காந்து ட்ரை பண்ணி பாரு. ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மேலே ட்ரை பண்ணாத. பட் யூ கேனாட் சால்வ் திஸ் ஈக்குவேஷன். அவன் டேரெக்டாக எக்ஸல் இதோ இல்லை ஏஐ வச்சு போட்டானா தெரியாது. அப்படி டேரெக்டாக ஆன்சர் எடுத்து வந்திருப்பான். ஸ்டெப்ஸே கொடுத்துருக்க மாட்டான். ஐசி இதுதான் ஸ்டெப்பு. எப்படி அவன் அந்த நம்பர் அரைவ் பண்ணான்றதுக்கு ஸ்டெப் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோ. 12800 தான் கம்பைன்டு மார்க்கெட் கேப். அதில் என்னோட வேல்யூவை தேயாமல் நான் மொத்தத்தையும் அவனுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி. அப்போ என்னோட வேல்யூ 9600 எனக்கு வேணும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்? 3200. கொடுப்பேன்னு சொல்லலை, விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிற அமௌண்ட் 3200. அப்போ ஃபஸ்ட்டு எத்தனை ப்ரைஸ் கொடுக்க போகிறோன்னா 24ன்னு போட்டுற முடியாது. பிகாஸ் போஸ்ட் மெர்ஜர் மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இது நம்பருங்கிறது மாறவே மாறாதா?
அப்போ 9600 400 டிவைட் பண்ணால் ப்ரைஸ் கிடச்சிருமா 24. இந்த 24 ப்ரைஸ் நீ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடச்சிரும். அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் நீ கொடுக்க போற 133.33 lakh ஷேர்ஸ் கொடுக்க போற. எத்தனை ஷேருக்கு 200 lakhs. அப்போ 133 டிவைட் பை 200 போட்டால் இதான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இப்போ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ மினிமம் ரேஷியோ போடுவோமா? மினிமம் ரேஷியோ போட்டுடலாமா? வாட் இஸ் த மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஃப் எக்ஸ்பெக்டட் பி எவ்வளோன்னு கொடுத்துட்டான் 10ன்னு கொடுத்துட்டானா? அப்போ கம்பைன்டு ப்ராஃபிட் 1600 1600 இன்டூ 10 பியா, அப்போ 16,000. அதில் ஏ கம்பெனி எக்ஸ் கம்பெனியா, எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லிடுவாங்களா இந்த எவ்வளோ அமௌண்ட்டு 2800. அப்போ 2800 இவனுக்கு கொடுத்துரு. அப்போ 16,000ல் 2800 இவனுக்கு போயிடுச்சுன்னா 13,200 இவனுக்கா? இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், இது மார்க்கெட் கேப்பா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி வில் நாட் சேஞ்ச் 400. 13,200 டிவைடட் பை 400 போட்டால் ப்ரைஸு 33யா? இதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே டிவைட் பண்ணும். இது மார்க்கெட் கேப்பா? யாருக்கு கொடுக்க போகிற மார்க்கெட் கேப்பு? எக்ஸ் கம்பெனி கொடுக்க போகிற மார்க்கெட் கேப். இது எக்ஸ் கம்பெனி கொடுக்க போகிற மார்க்கெட் கேப். ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் டிவைடட் போட்டால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடச்சிருமா? 2800 டிவைடட் பை 33 போட்டினா 84.848 ஆர் 84.85 போட்டுக்கலாமா? அப்போ 200க்கு 84.848 தான் வேணுங்கிறானா? மினிமம் இவ்வளோ ஒரு மினிமம் ரேஷியோ 84.8 டிவைடட் பை 200 போட்டினா 0.42424. அவன் ஆன்சர் நீ போட்டு பாரு. 2800 டிவைடட் பை 1600 டிவைடட் பை டி பிளஸ் 400 இன்டூ 10 இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 84.85 எப்படி கொண்டு வந்தான்றது இந்த ஈக்குவேஷனை இன்னமும் சால்வ் பண்ண தெரியாது, எனக்கும் சால்வ் பண்ண தெரியாது. ஓகேவா? நானும் அதை எது பட் டி ஸ்கொயர்லாம் போகுது, டி ஸ்கொயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிலாம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கான். திஸ் இஸ் சிம்பிள். என்ன ஒரு அசம்ஷன்? கம்பைன்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட, மினிமம் ப்ரொபோஸ் பண்ணும்போது என்னோட வேல்யூ தேவைக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ 2800, ரிமைனிங் எல்லாமே அவன் எடுத்துக்கிட்டோம். அப்போ 13,200 எடுத்துப்பான். சார் இந்த கம்பைன்டு வேல்யூ மட்டும் நீ சும்மா இந்த ரெண்டுத்தோட ஆடட் வேல்யூ போட்டக்கூடாது. அவன் என்ன பி கொடுத்துருக்கானோ அந்த பியை மல்டிப்ளை பண்ணி கம்பைன்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதில் என் வேல்யூ போக மீதி அவனுக்கு. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் அவன்கிட்ட தான் நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இது மட்டும் இந்த நம்பர் தான் கிராக்கிங் பாயிண்ட். திஸ் வில் நாட் சேஞ்ச். எப்போ? பிஃபோர் ஆர் ஆஃப்டர் மெர்ஜர். எப்பயுமே சேஞ்ச் ஆகாத நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி தான். அப்போ இதுதான் மார்க்கெட் கேப் அவனுக்கு கிடைக்க போகுதுன்னா, இதுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனினா 33 தான் ப்ரைஸாக இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு 2800 crore நீ கொடுக்க போகிறோன்னா 84.88 ஷேர்ஸ் தான் நீ கொடுப்ப. டிவைடட் பை 200 crores 200 lakhs போட்டினா 0.4242 தான் ஆன்சர். இதே ஓட டூப்ளிகேட் ப்ராப்ளம் 42ல் பின்னாடி வச்சிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 32 ஹோம்ஒர்க். கொஸ்டின் நம்பர் 32 ஹோம்ஒர்க். கொஸ்டின் நம்பர் இப்போ நம்ம போட்ட கொஸ்டின் வந்து ஐ திங்க் 22ன்னு நினைக்கிறேன். 22. கொஸ்டின் நம்பர் 32 ஹோம்ஒர்க். கொஸ்டின் நம்பர் 23. இது மாதிரிலாம் கொஸ்டின் ஐசிஐ ஏன் எடுக்கிறான்னு தான் தெரியல. ஓகேவா? ஏன்னு சொல்கிறேன், இந்த கொஸ்டினோட கதையை சொல்கிறேன். இன்டெல் லிமிடெட் ப்ரொமோட்டட் பை டிரான்ஸ்நேஷனல் கம்பெனியா? ஓகேவா? லிஸ்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹோல்டிங் 80%. ஓகே. இன்டெல் லிமிடெட் ப்ரொமோட்டட் பை டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கான் இன்டெல் லிமிடெட், விச் இஸ் லிஸ்டட். அவன் எத்தனை பர்சன்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கானா? The value of floating stock is 45 crores value of floating stock. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேப்பை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங், இன்னொன்று ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னா ஹூவர் தி கம்பெனி ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டராக இருந்தாங்க, அது ஓவர் த ப்ரொமோட்டர் குரூப், அந்த குரூப்பில் இருந்தவனா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சொல்லுவோம். அவனோட ஷேர் பப்ளிக்கில் ட்ரேட் ஆகாது. இப்போது நான் ஒரு 100 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கேன்னா என்னோட ஷேரில் ஒரு 25 ஷேரை மட்டும்தான் மினிமம் இஷ்யூ பண்ணணும். மினிமம் 25 ஷேரை எடுத்துகிட்டு போய் நான் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாலே மினிமம் 25 ஷேர் 25% மினிமம் லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு 30 ஷேர் நான் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து யாருக்கு வேணால் வாங்கி விற்றுக்கோன்னு சொல்லிடுவேன். மீதி 70 ஷேர் பீரோவில் தான் இருக்கும், அதை யாரும் வாங்கி விற்க முடியாது.
அப்போ மேக்ஸிமம் எத்தனை ஷேர் தான் ஒரு நாளைக்கு பை சேல் நடக்க முடியும்னா 30 ஷேர்ஸ் தான் பை சேல் நடக்க முடியும். பிகாஸ் தட் 30 ஷேர் தான் எங்கவா இருக்கு, ஃப்ரீ ஃப்ளோட்ல இருக்கு. அப்போ 100 ஷேர்ல 100 கோடி ஷேர்னு வச்சுக்கோ, அதுல 30 கோடி மட்டும் தான் ஃப்ரீ ஃப்ளோட்ல இருக்குன்னா ஒரு நாளைக்கு 30 கோடி ஷேர் தான் யாரோ ஒருத்தன் வாங்கியோ வித்தனோ இருக்கான். அப்போ ஒரு நாள் ஒத்தனால 31 கோடி ஷேர் வாங்கவே முடியாது. பிகாஸ் மொத்த அவைலபிள் இந்த மார்க்கெட் எத்தனை கோடி தான், மீதி 70 கோடி ஷேரு ப்ரொமோட்டர் நேம்ல சர்டிஃபிகேட்டா வீட்டில் இருக்கும். இதான் இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்க்கும் உள்ள கதை. இதுல இந்த ஃப்ரீ ஃப்ளோட்ல இருக்கிறது 45 கோடியா. அது எத்தனை பர்சன்டேஜ் அப்போ 20%. ஏன்னா 80% ப்ரொமோட்டர்ல இருக்குன்னா 20% தான் ஃப்ரீ ஃப்ளோட்டா. அப்ப 45 கோடி 20%னா டோட்டல் 225 கோடின்னு சொல்லலாமா, டோட்டல் 225 சொல்லலாமா. அப்போ 225ல 80% போட்டினா 180 crores ப்ரொமோட்டர் ஹோல்டிங். கரெக்டா? சரி. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கேபிடலைசேஷன் ரேட் எத்தனை பர்சன்டேஜா 20%. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இஸ் டு பி ரெஸ்ட்ரிக்டட் டு எத்தனை பர்சன்டேஜ், இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மேக்ஸிமம் 75%. ஆர் ஃப்ரீ ஃப்ளோட்ல இருக்கிறது மினிமம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், 100 கோடி ஷேர் இருக்குன்னா 25 கோடி ஷேராவது மினிமம் ட்ரேட் ஆகணும். நீ 23 கோடி மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு 77 கோடி நீ ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ண முடியாது. மினிமம் 75, மேக்ஸிமம் 75 தான் ப்ரொமோட்டர் வச்சுக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட் டு 75%. ஆனால் இப்போ ப்ரொமோட்டர் எத்தனை பர்சன்ட் வச்சிருக்கான், 80 வச்சிருக்கான். அது எத்தனை பர்சன்டேஜா குறைக்கணும், 75. The board of directors have decided to fall in line to restrict the promoters holding to எத்தனை பர்சன்டேஜ் by issuing bonus share to எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகும், மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர். ஐ திங்க் either the question setter, யார் இந்த கொஸ்டின் யார் ஃப்ரேம் பண்ணானோ அவன் கம்பெனி செக்டை படிச்சதே கிடையாது, ஆர் படிச்சுட்டு மறந்துருப்பான், ஆர் எப்படி நடந்ததுன்னே தெரியல இது மாதிரி ஒரு கொஸ்டின் செட் பண்றதுக்கு. மீன்ஸ் எனி கம்பெனி they want to issue a bonus share now, they can issue the bonus shares to all the shareholders of company. They cannot issue shares to a particular group of shareholders. Any company cannot issue bonus to a particular group of shareholders. இப்போ 100 ஷேர் இருக்கான்னா 100 into 1.2 120 ஷேர் 20 ஷேர் போனஸ் கொடுக்கலாம். 100 into 1/5 20 ஷேர்ஸ் அப்படியே போனஸ் கொடுக்கலாம் டு ஆல் தி ஷேர் ஹோல்டர்ஸ். they cannot issue bonus to only a group of ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கவே முடியாது. மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி இஷ்யூ பண்ணி வச்சிருக்கான். போய் கூகுளில் போட்டு பாரு வெதர் ஏ கம்பெனி, சாட் ஜிபிடியில் போட்டு பாரு வெதர் ஏ கம்பெனி கேன் இஷ்யூ என்னது போனஸ் டு மைனாரிட்டினே சொல்லாத, ஒன் பார்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்னு போடும், ஒன் டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்னு போடு. they cannot issue. ப்ரொமோட்டருக்கு இல்லாம ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு மட்டும் இஷ்யூ பண்ண முடியுமான்னு போடு, they cannot issue. அவன் அப்படி இஷ்யூ பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கான்னா அப்போ அந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்குமா, அப்போ அந்த கொஸ்டினோட பேஸ் இட் செல்ஃப் ராங். ப்ராக்டிக்கலி நாட் அட் ஆல் பாசிபிள். ஈவன் தியரிட்டிக்கலி அது எப்படின்னு எனக்கு புரியல. ஓகே, ஸோ அகெயின் அவன் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பார்த்துக்கோ. தட் இஸ் வெரி சிம்பிள். ஒன்றுமே இல்லை, அவன் கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான், இவ்வளோ தான் சால்வ்டு. இதுதான் பேஸ் பண்ணி அவன் சால்வ் பண்ணியிருப்பான். பட் அந்த ஃபேஸ் இட் செல்ஃப் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் ஏன் எக்ஸாமில் கேட்க மாட்டான்னு சொல்கிறேன். 21 MTPயில் வந்து 2021 5 வருஷம் ஆகப்போகுது, 4 வருஷம் ஆகப்போகுது. ஆனால் இன்னி வரையும் ஏன் கேட்கலன்னா கொஸ்டின் தப்பு. எக்ஸாமில் இதை பிக் பண்ணவே மாட்டான் எந்த எக்ஸாமிலும். பிகாஸ் MTP செட் பண்ணுறது போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், எக்ஸாம் கொஸ்டின் செட் பண்ணுறது எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட். கொஸ்டினை படிச்சு பார்த்து காரி தூக்கிருப்பாங்க, எல்லாம் ஒரு கொஸ்டின் செட் பண்ணி MTPன்னு ரிலீஸ் பண்ணிருக்கீங்களான்ட்டு. பிகாஸ் திஸ் கொஸ்டின் தே கேனாட், இது வந்து தே கேனாட் ஆல்ரெடி, இது தப்பு. கரெக்டா? சரி, கொஸ்டின் நம்பர் 23. யூ ஜஸ்ட் ட்ரை. நான் உனக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்றேன். பேசிக் ப்ராப்ளம் தான். போனஸ் ரேஷியோ என்ன, போனஸ் ரேஷியோ கொடுக்கணும், வாட் இஸ் தி MPS ஆஃப்டர் இஷ்யூ, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி பேசிக் கொஸ்டினை கேட்டிருக்கான். யூ ஜஸ்ட் ட்ரை. கொஸ்டின் நம்பர் 24. ஆல்ரெடி வி ஹவ் டன் இட் இன் பிஸ்னஸ் வேல்யூவேஷன். இதே சேம் ப்ராப்ளம். இவனையும் வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சி, இவனுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சி, அதோட ஆவரேஜ் போட்டு இவனுக்கும் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கும். அடுத்தது இந்த நம்பர் வச்சு ரேஷியோ கண்டுபிடிப்போம். அப்புறம் இந்த நம்பர் வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சி, அந்த ரெண்டு ஆவரேஜ் வச்சு இந்த கம்பெனி நம்பர் வச்சு இந்த கண்டுபிடிச்சிருப்போம். ஆல்ரெடி பிஸ்னஸ் வேல்யூவேஷனில் திஸ் கொஸ்டின் வி ஹவ் டன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. பிக் லிமிடெட் லிஸ்டட் என்டிட்டிஸ் என்ஜாயிங் எ பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ 15. இவனோட பி ரேஷியோ 15. ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர் 5. ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் EPS into PE will give you market price per share into number of shares market cap. சரி, என்ஜாயிங் PE ரேஷியோ 15, EPS 5. PE ரேஷியோ 15 5. அப்போ 5 into 15 75 மார்க்கெட் பிரைஸு. கரெக்டா? சரி,
அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் எவ்வளோ 2 lakhs. இது 2 lakhs-ஆ? அப்போ இங்கே என்ன வரணும் 10 lakhs. அப்போ திருப்பி இந்த இடத்துல 2 lakhs வந்துச்சுன்னா 75 into 2 lakhs போட்டால் 150 lakhs. ஃபில் பண்ணிட்டியா இதை? B Limited is proposing to acquire a small limited SPL Limited, an unlisted company, by issuing shares in the ratio 4:5. 5 shares for every 4 shares of BL. 5 shares of SPL, 4 shares of BL Limited will be issued. 5/4 படிச்சிடாத 4/5. அப்போ இங்க எத்தனை ஷேர் இருக்கோ இந்த டார்கெட் கம்பெனில இன்டூ 4 shares by 5 shares கொடுத்துருப்போம். அவன் திருப்பி எழுதியிருக்கான் பாரு, 5 shares of SPL, 4 shares of BL will be issued. எப்பயுமே எப்படி சொல்லுவாங்க, 4 shares for every 5 shares சொல்லுவாங்க. உல்டா பண்ணி கொடுத்துருக்கான் சென்டென்ஸ். கிளியரா? ரேஷியோ என்னன்னு புரியுதா ராஜா? இப்போ 100 ஷேர் இருந்ததுன்னா எத்தனை ஷேர் கிடைக்கும்? 4/5. 5/4 கிடையாது, அதுதான் சொல்றேன். 4/5 100 into 4/5 80 shares தான் கிடைக்கும். 4 shares of SPL. SPLங்கிறது யாரு? டார்கெட் கம்பெனி. அப்போ 5 shares of SPL, 5 ஷேர் SPL வச்சிருந்தீங்கன்னா 4 shares of BL will be issued. அப்போ அங்க 500 ஷேர் வச்சிருந்தா இங்க 400 ஷேர் தான் கிடைக்கும். அப்போ 100 ஷேர் வச்சிருந்தா 80 ஷேர் தான் கிடைக்கும். அப்போ 4/5 தான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இங்க தெளிவா கொடுத்துட்டான். குழப்பறதுக்காக உனக்கு சென்டென்ஸ் வேற கொடுத்துருக்கான். கிளியரா? த அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இங்க எத்தனை ஷேர் இருக்கான்? 50,000 ஷேர்ஸ். அப்போ டார்கெட் கம்பெனியோட ஷேர்ஸ் 0.5. கரெக்டா? அடுத்தது EPS of the merged entity will be 5.5. EPS of the merged entity will be, sorry, இங்கே 5.5. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? ப்ராஃபிட்டு இங்கே என்ன வந்திருக்கணும்னா 2 lakh ஷேர்ஸ் ப்ளஸ் 0.4 வந்திருக்கணுமா? மீன்ஸ் 0.5 into 4/5 போடலாமா? இவனோட ஷேர் 50,000 ஷேர்ஸ்ன்ட்டான். 50,000 ஷேர்னா 50,000 into 4/5 தானே இவன்ட்ட ஷேர் கொடுத்துருப்பான். அப்போ 50,000 into 4/5னா 40,000 ஷேரா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? 2.4 lakh ஷேர்ஸ் வந்திருக்கும் புது கம்பெனியில். அப்போ 5.5 EPSனா 5.5 into 2.4 போடு. 5.5 into 2.4 போட்டினா 13.2 lakhs ஆஃப் ப்ராஃபிட்டு. அப்போ இங்கே ப்ராஃபிட் என்ன வரணும்? 3.2 lakhs. சரி, என்ன கேட்குறான் பார்ப்போம். ப்ரீ மெர்ஜர் EPS ஆஃப் SPL கேட்குறானா? 3.2 divided by 0.5. 3.2 divided by 0.5 போட்டினா 6.4. ப்ரீ மெர்ஜர் EPS 6.4. கரெக்டா? எப்படி போட்டான்னு புரியுதா? இந்த நம்பரை ஃப்ரீஸ் பண்ண இது கொடுத்துட்டான். இந்த இடத்துல 0.5 கொடுத்துட்டான். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்துட்டான். அப்போ இந்த 0.5க்கு இங்கே 0.4 கிடைக்க போகுது. இந்த 2 lakhs அப்படியே இருக்கும். அப்போ புது ஷேர்ஸ் வந்து 2.4 lakhs தான் கம்பைன்ட் என்டிட்டியோட ஷேர். அப்போ கம்பைன்ட் EPS கொடுத்துட்டா, கம்பைன்ட் ஷேர் கொடுத்துட்டான். அப்போ ப்ராஃபிட் 13.2. இவனோட ப்ராஃபிட் 13.2, இவனோட ப்ராஃபிட் 10 lakhsனா 3.2 இவனோட ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டினா EPS கிடைச்சது. இதான் ப்ரீ மெர்ஜர் EPS ஆஃப் SPL. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் EPL at the time of listing if the expected P ratio is 10 ன்ட்டானா? 10னா 64. எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டான். P என்னன்னு சொல்லிட்டான்? 10னா 6.4 into 10 என்ன வரும்? 64. யாரோட P மார்க்கெட் பிரைஸ் கேட்டிருக்கான் பாரு. மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் SPL கேட்டிருக்கான். அப்போ அவனோட P என்னன்னு பிரைஸ் EPS என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க 6.4 இன்ட்டு P மல்டிப்ளை பண்ணா உனக்கு மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிடும் 64. அடுத்தது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி issued to SPL if the pre-merger EPS of BL is to be maintainedங்கிறான். if EPS to be maintained na exchange ratio should be based on EPS. அப்போ 6.4 divided by 5 தான் exchange ratio இருக்கணுமா? 6.4 divided by 5 போட்டா 1.28 shares for each shares held. கரெக்டா? 1.28 shares for every 1 shares held. அவன் ரேஷியோ கேட்டிருக்கானா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி issued கேட்டிருக்கான். அப்போ 1.28 50,000 ஷேர் இருக்கா இன்ட்டு 1.28 போட்டா 64,000 ஷேர்ஸ் அவனுக்கு கொடுத்தினா EPS மெயின்டைன் சேம் ஆயிடும். இது இன்னொரு விதமாகவும் போடலாம். இந்த நம்பரை 13.2 அப்படியே வச்சுக்கலாமா? ப்ரீ மெர்ஜர் EPS அண்ட் போஸ்ட் மெர்ஜர் EPS டு பி சேம்னா இது 5ன்னு வரணும்னு ஒத்துக்கிறியா? பிகாஸ் இவனுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்னா அவனுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் வந்துடும். அப்போ இந்த நம்பர் இங்கே வரணுமா? 13.2 டிவைடட் பை 5 போடு. இங்கே 2.64 வரணும். அதில் இவனுக்கு 2னா இவனுக்கு எவ்வளோ வரணும்? 0.64. அப்போ 64,000 அப்படியும் போடலாம். கிளியரா? சரி, கொஸ்டின் நம்பர் 25 டன். Homework. I want specifically to try this question.
இந்த கொஸ்டின் நீயே தான் போடணும். ரொம்ப சிம்பிள். ஏன் இது வந்து செகண்ட் செட்டில் வச்சிருக்கேன்னா, இந்த கொஸ்டினில் தே வில் செக் யுவர், அதை நான் சொல்ல மாட்டேன், நீயே படிச்சு பார்த்துட்டு போட்டுரு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். கால்குலேட் இபிஎஸ் ஷோ த இம்பாக்ட்னு சொல்லி ஆல்ரெடி 2 ஆல்டர்னேட்டிவ்ல 2 ஆன்சர் போட்ட மாதிரி நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் போட்டிருக்கோம். ஷோ த கால்குலேட் த இபிஎஸ் மெர்ஜர் போட் ஆல்டர்னேட்டிவ்ல இபிஎஸ் கால்குலேட் பண்ணோம். இம்பாக்ட் அண்ட் மெர்ஜர் எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச் அது போடுறது தான். கொஸ்டின் ஆல்ரெடி இதே மாடலில் நம்ம ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம். அப்புறம் ஏன் சார் இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்கில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்கன்னா, லைன் படிக்கும் போது யூ வில் மேக் மிஸ்டேக் இன் திஸ் கொஸ்டின். ஸோ கேர்ஃபுல் அண்ட் டூ இட். என்ன கொஸ்டின் நீயே கண்டுபிடி. கொஸ்டின் நம்பர் 26 டன்னு. கொஸ்டின் நம்பர் 27, வாட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபார் ஏ லிமிடெட் ப்ரீ மெர்ஜர் போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ்னா இபிஎஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் இபிஎஸ். அப்போ பேசிக் கொஸ்டின் தான். யூ கேன் டூ அஸ் ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? வாட் இஸ் த மேக்ஸிமம் இப்போ கேட்குறியா? இப்போ புரியுதா? ஒரு கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினில் மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் விட்டுட்டு வந்தேன். அந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் உனக்கு லேட்டர் டேட்டில் புரியும்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணணும்? கம்பைன்டு மார்க்கெட் கேப் எடுத்து என்னோட மார்க்கெட் கேப் என்னவோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை யாருக்கு கொடுத்துடலாம்? நீ டார்கெட் கம்பெனி கொடுத்துடலாம். இந்த இதில் டிவைடட் பை என்னோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை போட்டினா எவ்வளோ மார்க்கெட் பேஸ்னு வந்துருமா? பிகாஸ் என்னோட நம்பர் ஆஃப் ஷேர் பிஃபோர் மெர்ஜர் ஆஃப்டர் மெர்ஜர் வில் நாட் சேஞ்ச். அப்போ அந்த நம்பர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் புது மார்க்கெட் பேஸ் கிடச்சிரும். அந்த மார்க்கெட் பேஸ் எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணால் புது ஷேர் கிடச்சிரும். அவனுக்கு பழைய ஷேர் எவ்வளோ இருக்குது, புது ஷேர் எவ்வளோ கிடைக்க போகுது போட்டினா யூ வில் ஃபைண்ட் ஆன்சர் திஸ் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு நான் ஸ்பெண்டிங்கில் வேற வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு கேட்டிருப்பேன். மேக்ஸிமம்னாலே யார் பாயிண்ட் ஆஃப் வியூ? அக்வயரிங் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திஸ் கொஸ்டின் ஆல்சோ யூ கேன் டூ இட் அஸ் ஹோம்ஒர்க். டூப்ளிகேட் ப்ராப்ளம் மேலே போட்ட அதே கொஸ்டினோட டூப்ளிகேட் ப்ராப்ளம் தான். 29 வில் டூ, ஐ வில் டூ. இதே ப்ராப்ளமோட டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். எஃபெக்ட் ஆன் ஷேர் ப்ரைஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இது நான் போடுறேன். 30 ஹோம்ஒர்க். 31 இப்போதான் போட்டோம்னு நினைக்கிறேன். டூப்ளிகேட் ப்ராப்ளம் இப்போ தானே போட்டோம். அந்த பிக் லிமிடெட் 50,000 ஷேர்ஸ் 2 lakh ஷேர்ஸ் ஹோம்ஒர்க் டன். நானே போட்டாச்சு, விட்டுரு. இது ஹோம்ஒர்க் கொடுத்தேன் ஆல்ரெடி. 32 33 அதே ரிலையன்ஸ் சன்ஃப்ளவர் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். ரிலையன்ஸ் 20% சினர்ஜி, சேம் ப்ராப்ளம். ஸோ வித் திஸ் ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 16 to 33 கம்ப்ளீட்டட் எக்ஸப்ட் ஃபார் ஒரே ஒரு கொஸ்டின் பெண்டிங் வச்சிருக்கேன். விச் இஸ் தேர் இன் ஆல்மோஸ்ட் அதுலேயும் நான் ஒரே கொஸ்டின் பெண்டிங் வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின் நம்பர் 29 1 to 15 ஒரே கொஸ்டின் இதே மாதிரி இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆன் ஷேர் பிரைஸ் ஆஃப் போத் கம்பெனிஸ் இருக்கும். திஸ் கொஸ்டின் வில் டூ இட் லேட்டர். ஓகேவா? வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் செட் ஒன் ஆஃப் M&A. இதுதான் மேக்ஸிமம் பெருசு. இதுதான் செட் 5 ப்ராப்ளம், செட் 4 3 3 4 ப்ராப்ளம். இவ்வளோ செட் முடிஞ்சிடும். ஓகேவாமா? தேங்க்யூமா. டன்.